பிரியமானே, இந்த காலை நேரத்தில் கூட தேவனுடைய வார்த்தையை மறுபடியுமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். விசேஷமாக இந்த ஸ்தோத்திர பண்டிகையில் ஆண்டவருக்காக நம்ம எல்லாரும் காணிக்கை கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் எல்லாரும் மன்னித்து கொள்ளணும். புல்லட்டினில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு தலைப்பு இருக்கும். ஆக்சுவலி அந்த தலைப்பை கொடுத்தது அவர்கிட்ட நான் தான். ஓகே, ஆனால் இந்த பகுதியை வாசிக்க விசேஷமாக நேற்றைய தினத்தில் I was traveling to a birthday prayer meeting. அந்த நேரத்தில் போகும்பொழுது I was reflecting on this text. Friends, not only yesterday, for the past few days, okay, God has urged me from few words from this text. இந்த வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை கடவுள் என்னுடைய இருதயத்தில் வைத்ததை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதன் அடிப்படையில் முதலாவது காரியமாக, அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஸ்தோத்திர பண்டிகையை நம்ம அனுசரித்து கொண்டு இருக்கிறோம். We are observing Thanksgiving Sunday. ஓகே, இந்த இடத்துல நம்ம எல்லாரும் பாருங்க, பழம், காய்கறி, துணிமணிகள், ஆடு, மாடு, நம்மகிட்ட என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கிறோம். ஓகே, we have brought everything to give thanks to God. சரிங்களா? as a tool. ஓகே, ஒரு கருவியாக நம்ம ஆண்டவரிடத்தில் எல்லாத்தையும் கொடுக்க நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். பெரும்பாலும் இதெல்லாம் தப்பு நான் சொல்லலை. I'm not saying it is wrong, don't get me wrong. சரிங்களா? இது தவறு நான் சொல்ல. ஆனால் இந்த காலை நேரத்தில் கூட ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு ஸ்தோத்திர காணிக்கை என்னது? What is God expecting Thanksgiving offering? ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஸ்தோத்திர காணிக்கை என்னது? அதுதான் இந்த பகுதியில் இருந்து பிரியமான தேவ ஜனங்களே அநேக காரியங்களை இந்த காரியத்தை குறித்து யோசிக்க, சிந்திக்க, அதாவது ரிஃப்ளெக்ட் பண்ண கடவுள் என்னை வழிநடத்தி வந்ததை நம்ம பார்க்கலாம். பழைய ஏற்பாடு காலத்திலிருந்து பார்க்கும் பொழுது how this Thanksgiving has been started. பழைய ஏற்பாடு காலத்தில் வேதாகமத்தின் அடிப்படையில் இருந்து இந்த Thanksgiving ஸ்தோத்திர பண்டிகை, ஸ்தோத்திர காணிக்கைன்னு சொல்லி பார்க்கும்போது எப்படி அது ரெக்கக்னைஸ் பண்ணப்படுகிறது என்றால், சமாதானத்தின் காணிக்கை. வாசிக்கிறீங்களா? Leviticus chapter 7 verses 11 and 12. அவன் ஸ்தோத்திர பலியோடு கூட எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா அதிரசங்களையும் எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளையும் எண்ணெயிலே பிசைந்து வறுக்கப்பட்ட மெல்லிய மாவினால் செய்த அதிரசங்களையும் படைக்க கடவுள். இந்த இடத்துல பாருங்க, the Lord also has given the methods how should be the Thanksgiving offering. இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு வழிமுறையை இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். என்னன்னா, மாவு, ரொட்டி, ரைட், sacrificing animals plus the bread. ஓகே, ஆண்டவர் வந்து வெரி பர்டிகுலர். ஓகே, சரிங்களா? எல்லாத்தையும் தெளிவா சொல்லி இருக்கிறதை பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல பார்க்கும்பொழுது இந்த Old Testament, the Thanksgiving offering was be made by the creations to the creator. I would like to repeat this, by the creations to the creator. ஓகே, இரண்டாவது புதிய ஏற்பாடு காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது Thanksgiving காணிக்கைனா என்னதுங்க? In the New Testament, Jesus Christ, the Son of God, Jesus Christ was the Thanksgiving offering. இயேசுவின் மரணம், இயேசுவின் சிலுவையின் பாடுதான் ஆண்டவருக்காக செலுத்தப்பட்ட ஒரு ஸ்தோத்திர காணிக்கையாக அது காணப்பட்டு வந்ததை பார்க்கலாம். அப்ப புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது it was the Thanksgiving offering from the creator to the creation. Let me repeat, from the creator to the creations. Old Testament, creations to the creator. In the New Testament, creator to the creation. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் படைத்த ஜனங்கள், ஆண்டவருடைய படைப்புகள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர காணிக்கை கொண்டு வந்தாங்க. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது அவருடைய படைப்பை கிரியேட்டர், சர்வ சிருஷ்டி கர்த்தரே, அதாவது அந்த சர்வ சிருஷ்டி கர்த்தர் எதுன்னு அடிப்படையில் சொல்றேன்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்முடைய ஆண்டவர் திருத்துவத்தின் ஆண்டவர். ஓகே, இயேசு கிறிஸ்து ரெண்டாவது ரோல், அதாவது இயேசு கிறிஸ்து. சரிங்களா? அப்ப தேவகுமாரன். சரிங்களா? தேவகுமாரன் தான் நான் ரிஃபர் பண்றேன். சரிங்களா? அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? அப்ப அந்த ஆண்டவர் என்ன செய்றாரு, கடவுள் என்ன செய்றாரு,
அவர் படைப்பாக இந்த இடத்துல ஒரு காணிக்கையாக ஒப்பு கொடுத்து வருகிறத நம்ம பார்க்கலாம். அன்பான தேவஜனங்களே, இது வரைக்கும் விளங்குதா? நான் ஏதாவது குழப்பிட்டேன்னா? யாரும் குழப்பல? தேங்க்யூ வெரி மச். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது பாருங்க, நீங்களும் நானும் இந்த இடத்துல ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த வந்திருக்கிறோம். I would like to go back to my question. சரிங்களா? I would like to go back to my question. The question is, இன்னைக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திர காணிக்கை செலுத்த வந்திருக்கிறோங்க. Today we are here to give the thanksgiving offering to God. That's the reason, one of the reasons we are observing this Thanksgiving Sunday. We want to bless the Lord. நம்ம ஆண்டவரை ஆசீர்வதிக்க, ஆண்டவருக்கு ஒரு நாமத்தை மகிமைப்படுத்த, ஆண்டவருக்காக ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி வந்திருக்கிறோம். என்ன கொடுக்க போறோம்? என்ன கொடுக்க போறோம்? What are you going to give? அதை சீக்கிரம் முடிங்க. பிரியாணி வெளியே வெயிட் பண்ணிருக்கு, கிணப்பில நேத்து போட்டாச்சு. கொஞ்ச நேரம் இங்க வாங்க, எல்லாம் அங்க வந்துருங்க கொஞ்ச நேரம். பிரியமான தேவ ஜனங்களே, சங்கீதம் 103 பார்க்கும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய குணாதிசயத்தையும் தன்னுடைய நாமத்தையும் வலியுறுத்துகிறார். In Psalm 103 verse 8, the psalmist is expressing about God's name and his character. ஆண்டவருடைய நாமத்தையும் ஆண்டவருடைய குணாதிசயத்தையும் இந்த இடத்துல வலியுறுத்துகிறதை பார்க்கலாம். அதுல ஒரு முக்கியமான வார்த்தை உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 103:8. பிரியமுள்ள இந்த அறிஞர் கொஞ்சம் மறுபடியும் படிச்சிருங்க. இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தில் போட்டிருக்கு merciful God. ஆண்டவர் இரக்கமுள்ளவர். Our God is merciful God. Please tell to your next. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஐயா, உங்க பக்கத்துல ஆல்ரெடி இங்க எப்படினாலும் பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ளவர். Our God is merciful God. சத்தமா மறுபடியும் சொல்லுங்க. அவங்க பாருங்க கேட்கல, தட்டுங்க அவங்கள தட்டி சொல்லுங்க. சின்னத்துல சொல்லி கேட்கறது தட்ட வைக்கணும். சார் தட்டி சொல்லுங்க. ஏன் தெரியுமா இந்த வார்த்தையை மாற்ற நான் ஹைலைட் பண்றேன்? Friends, as I mentioned in my introduction, God made me to think, to reflect, to ponder on this word. இந்த வார்த்தையில கடவுள் என்னை ஈர்த்தார். God has attracted from this word. God is merciful God. ஆண்டவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். கடவுள் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் டிஎம்சி பிஜேக்கு இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலே நம்ம ஸ்தோத்திர பண்டிகையை அனுசரிக்க வந்திருக்கிறோம். ஸ்தோத்திர பண்டிகை ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். கடவுளுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரிக்க வந்திருக்கிறோம். ஏன் தெரியுங்களா? எல்லா நன்மைகளிலும் எல்லா ஆசீர்வாதத்திலும் தேவன் தன்னுடைய இரக்க குணத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். Through all the blessings, through all the providence, the Lord of Yahweh, the Lord of Trinity has revealed his mercy to all of us. அவர் இரக்க குணம் இருக்கிறதுனால தான் எல்லாத்தையும் செய்றார். அவர் இரக்க குணம் இருக்கிறதுனால தான் இன்னும் கிருபையா இருக்கிறார். அவர் இரக்க குணம் இருக்கிறதுனால தான் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு இப்பயே வெளிப்படுத்துகிறார். அவர் இரக்க குணம் இருக்கிறதுனால தான் சபையில ஒரு சில ஜெப வீரர்களை வச்சு ஜெபிக்க வைக்கிறாரு. அவர் இரக்க குணம் இருக்கிறதுனால தான் இன்னமும் எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை பாதுகாத்து கொண்டு வருகிறார். The Lord is protecting us. The Lord is providing us because of his mercy. நீங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமுள்ள அந்த சிந்தனையில நான் மறுபடியும் கேட்கிறேன், இன்னைக்கு என்ன ஸ்தோத்திர காணிக்கை கொடுக்க போறீங்க? என்ன ஸ்தோத்திர காணிக்கை நீங்க இன்னைக்கு கொடுக்க போறீங்க? என்னை சேர்த்து தான் சொல்றேன். நம்ம என்ன கொடுக்க போறோங்க? இன்னும் என்ன பஸ் எதிர்பார்க்குறீங்க? எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. செவ்வாய்க்கிழமை ஜெபத்துக்கு கூப்பிடுறீங்க, புதன்கிழமை growth குரூப் கூப்பிடுறீங்க, அப்புறம் அது ஆல்டர்னேட் வெனஸ்டேஸ் பைபிள் ஸ்டடி கூப்பிடுறீங்க, வெள்ளிக்கிழமை ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ் சர்வீஸ் இருக்குது அது கூப்பிடுறீங்க, சனிக்கிழமை டான் ப்ரேயருக்கு நல்லா தூங்குற நேரத்தில் டான் ப்ரே வச்சுவிட்டு ஜெபத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்க.
ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்கூல் 8:30 மணிக்கு வச்சுக்கிட்டு பிள்ளைங்களை கொண்டு வாங்க, பிள்ளைங்களை கொண்டு வாங்க, பிள்ளைங்களை கொண்டு வாங்க, அதுக்கும் கொண்டு வந்துட்டுமே, இன்னும் என்ன வேணும்? அப்படிதான் நீங்க கேட்குறீங்களா? இதை செய், அதை செய், இப்படி வா, அப்படி போ. உன்னை என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் எதிர்பார்க்கலங்க. இட்ஸ் நாட் மை எக்ஸ்பெக்டேஷன். I am just a messenger of God, that's all. It's my calling to convey the message to the people of God. Let us pray. கர்த்தாவே, இந்த நேரத்தில் எங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் ஸ்தோத்திர பண்டிகை அனுசரிக்க வந்திருக்கிறோம். நாங்கள் என்ன கொடுக்கிறோம்? எங்களோட பேசுங்க. நாங்கள் என்ன உங்களுக்காக கொடுக்கணும்னு சொல்லி எங்களோட இடைப்படுங்க ராஜாவே. கர்த்தாவே, இந்த காலை வேளையில் நான் மனுஷ ஆண்டவரே, நானும் மண்ணினால உருவாக்கப்பட்டவன். அதனால் ஆண்டவரே, என்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து சிலுவை நான் மறைத்துக் கொள்ளுங்க. தேவன் நீங்க வெளிப்படுங்க ராஜாவே. தேவன் நீங்க நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பெரும்பாலும் இந்த சங்கீதம் 103 இந்த 8வது வசனத்திலிருந்து உங்களோட 3 காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முதலாவது காரியமாக வாசிக்க கேட்போம். எக்ஸோடஸ் யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் வசனம் 5 to 9. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது முதலாவது காரியமாக the content in Psalm 103 verses 8 to 13 and the content in Exodus 34 is almost similar. சரிங்களா? The both texts are talking about the character of God. இந்த ரெண்டு பகுதியும் பாருங்க ஆண்டவருடைய குணாதிசயத்தை குறித்து பேசுகிறது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது மோசஸ் ஆண்டவருடைய நாமத்தை குறித்து வர்ணித்து சொல்லுகிறார். Moses is describing about the character, about the names of God. ஆண்டவருடைய நாமங்களை குறித்து, கர்த்தருடைய நாமத்தை குறித்து இந்த இடத்துல மோசஸ் ஜெபிக்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். பிரியமான தேவ ஜனங்களே, இந்த இடத்துல பாருங்க மோசஸ் தேவனுடைய நாமத்தை வலியுறுத்துகிறது மூலமாக ஆண்டவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறார். Through confessing or declaring the name of God, Moses is describing about God's character. யாத்திராகம் 34 சங்கீதம் 103 8வது வசனம் பார்க்கலாம். பிரியமான இந்த இடத்துல பார்க்கும் பொழுது யாவே, பழைய ஏற்பாடுல யாவே தேவன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். இந்த யாவே என்று சொல்லப்படுகிறதுக்கு பாருங்க அவருடைய கேரக்டர் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது compassion, grace, loyalty, faithfulness and forgiveness. அப்ப இந்த சூழ்நிலையில மோசஸ் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். Moses is praying for the people of Israel based on God's characters. ஆண்டவருடைய குணாதிசயத்தை வச்சு ஜெபிக்கிறார். அதுல ஒரு காரியம் பாருங்க, he was praying for the forgiveness of the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுடைய மன்னிப்புக்காக மோசே ஜெபிக்கிறார். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவங்க சொன்னா கேட்கவே மாட்டாங்க, இவங்க சொன்னா கேட்கவே மாட்டாங்க, என்னதான் சொன்னாலும் நான் இப்படிதான் இருப்பேன், நீங்க அப்படியே இருங்க. எப்படி? நாங்க இப்படிதான் இருப்போம், நீங்க அப்படியே இருங்க. நீங்க சொல்றதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க, நாங்க செய்யறதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நாங்க அப்படி எழுதல, கீழ்ப்படலாம் அதான அர்த்தம். கீழ்ப்படலாம் அதான அர்த்தம். இங்க நிறைய பெரிய ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா?
கீழ்ப்படிதானே அர்த்தம்? நீங்க சொல்றத சொல்லிக்கிட்டே இருங்க, நாங்க செய்யறத செஞ்சுட்டே இருக்கோம். ஆமா தானே? நீங்க ஒரு பெரியவங்கள சொல்லுங்க, அப்புறம் கடை தான் சொல்றேன். ஓகே, கள்ள போதும் நான் சொல்லல. இந்த இடத்துல பாருங்க, அந்த இடத்துல பிரியமான தேவ ஜனங்களே, ஆண்டவர் என்ன செய்யறாரு? மோசஸ் என்ன செய்யறாருங்க? ஆண்டவரே இவங்க பாவத்தை மன்னிங்க. லார்ட் ப்ளீஸ் forgive them. ப்ளீஸ் forgive them. Give them one more chance. அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, அவங்களோட வாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, I don't want to journey with them. நான் அவங்களோட பிரயாணப்பட மாட்டேன், என் பிரச்சனை வராது, நான் ஒண்ணுமே கண்டுக்க மாட்டேன். பிரியமான தேவ ஜனங்களே, இந்த காலை வேளையில மோசஸ் ஜெபித்த ஜெபம் அதுதான். என்னன்னா, நீங்க தொடர்ந்து போகணும், நீங்க தொடர்ந்து போகணும். Moses also expressed about the presence of God to be upon the people of Israel. அந்த வசனம் வீட்டில் போய் எழுதிக்கங்க, வீட்டில் போய் படிங்க, சரியா? ஓகே, மோசஸ் அதான் ஜெபிச்சாரு, ஆண்டவரே மன்னிங்க ஆண்டவரே, கடவுளே மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபித்ததை நம்ம பார்க்கலாம். பிரியமான தேவ ஜனங்களே, அதே நம்முடைய ஆண்டவருடைய நாமத்தின் மூலமாக நமக்கு மன்னிப்பு கிடைச்சிருக்குங்க. அதே தேவனுடைய நாமத்தின் மூலமாக நமக்கு மன்னிப்பு கிடைச்சிருக்குது. அதனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்க வந்திருக்கிறோம்ல. We also have received the same forgiveness from the Lord, from the same Lord. That's the reason we are here in this morning. இல்ல, அதனால தான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறோம், இங்க அமர்ந்திருக்கிறோம். கடவுள் நம்மளை மன்னிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. கடவுள் நம்முடைய பாவத்தை மன்னிச்சிருக்கிறார். அல்லேலூயா. கடவுள் நம்முடைய மீறுதலை மன்னிச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய குமாரன் மூலமாக நம்முடைய பாவங்களை கழுவி இருக்கிறார். அல்லேலூயா. The Lord has cleansed all of us through the blood of his son. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேருடைய பாவம் மன்னிக்கப்பட்டது? கை தூக்குங்க. How many of you have been forgiven? நான் தூக்கிட்டேன், ஏன்னா என் பாவத்தை கடவுள் மன்னிச்சிட்டாரு. கடவுள் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டார். ஆண்டோட பாவத்தை மன்னிச்சிருக்கிறார். முதலாவது காரியம், கடவுள் இந்த காலை வேளையில இந்த ஸ்தோத்திர பண்டிகை அனுசரிக்க வந்திருக்கிற நம்மளை ஞாபகப்படுத்துகிறாரு, நான் உங்களோட பாவத்தை மன்னிச்சிட்டேன்னு சொல்றாரு. The Lord is reminding you and me that he has forgiven our sins. நம்முடைய பாவத்தை மன்னிச்சிட்டார். இரண்டாவது காரியமாக போயிருவோம். எக்ஸோடஸ் 34 வசனம் 12 17 முடிய. படிக்கிறீங்களா? ஐயா புதுசாக வந்திருக்காங்களா? இல்லைதானே. verses 12 to 17. நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியாய் இருக்கும். அவர்களுடைய பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி போடுங்கள். கர்த்தருடைய நாமம் எரிச்சலுள்ளவர் என்பது, அவர் எரிச்சலுள்ள தேவனே. ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம். அந்த தேசத்தின் குடிகளோடே உடன்படிக்கை பண்ணுவாயானால் அவர்கள் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி தன்னுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள். ஒருவன் உன்னை அழைக்கையில் நீ போய் அவன் பலியிட்டதிலே புசிப்பாய். அவர்கள் குமாரத்திகளில் உன் குமாரருக்கு பெண்கள் கொள்ளுவாய். அவர்கள் குமாரத்திகள் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றுவதும் அல்லாமல் உன் குமாரரையும் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றும்படி செய்வார்கள். வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம். இரண்டாவது காரியமாய் பாருங்க, ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். Secondly, God became a guide to these people of Israel. How? எப்படி? இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கடவுள் இவர்களுக்கு ஒரு என்ன இவர்களுடைய பழைய வாழ்க்கையை இருந்து எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கலாம். The Lord became a guide through guiding them how to overcome their old life, which was the life of sin.
பழைய வாழ்க்கையிலிருந்து, பாவ வாழ்க்கையிலிருந்து எப்படி வெளியே வர வேண்டும் என்று சொல்லி கடவுள் வழி நடத்துகிறார். கர்த்தர் வழிகாட்டியாக இருக்கிறார். ஆண்டவர் பாதைகளை காண்பிக்கிறார். கர்த்தர் வழிமுறைகளை காண்பிக்கிறார். பிரியமான, அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். What was their past life? அவருடைய பழைய வாழ்க்கை என்னங்க? They were worshipping idolatry. அந்நிய தேவர்களை இவர்கள் வணங்கி வந்ததை நம்ம பார்க்கலாம் அன்பான தேவ ஜனங்களே. அதனால ஆண்டவர் என்ன செய்றாரு? ஒரு உடன்படிக்கையை ஏற்பாடு செய்கிறார். ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். Therefore the Lord made a covenant with them. The covenant was, I will be your God and you will be my child. நான் உங்களுக்கு தேவனா இருப்பேன், நீங்க என்னுடைய பிள்ளைகளாக இருப்பீங்க, என்னுடைய ஃபாலோவரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்றாரு? ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். இந்த உடன்படிக்கையின் மூலமாக ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டுட்டு நீ வா, பழைய வாழ்க்கையை விட்டுட்டு நீ வான்னு சொல்லி கடவுள் சொல்றாரு. Come out from your old life, from worshipping the idolatry, from your old methods. பழைய முறைமைகளில் இருந்து, பழைய லைஃப் ஸ்டைல் இருந்து வெளியே வான்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அது மாத்திரமல்லாமல் ஆண்டவர் வெளியே வாருது மாத்திரமல் அல்லாமல் அதை அவாய்ட் பண்ணி சொல்லி கொடுக்கிறார். God also taught them to avoid the old life. அவாய்ட்னா புறக்கணிக்க சொல்றாரு. பழைய வாழ்க்கையிலிருந்து நீ எப்படி புறக்கணிக்கணும், எப்படி அதை ரிஜெக்ட் பண்ணணும். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை பழைய வாழ்க்கை வரும்ல, சில நேரத்தில் பழைய வாழ்க்கை வரும்ல, எப்படி அதை அவாய்ட் பண்ண போறோம்? நான் எப்படி தான் என்ன செஞ்சாலும் அது மறுபடியும் மறுபடியும் என்னை துரத்திக்கிட்டே வருகிறது. My whole life is chasing me. Of course it will. பழைய வாழ்க்கை கண்டிப்பா துரத்தும். அதான் பிசாசினுடைய வேலை. That is the work of the devil. That is the work of the devil. The plan of devil is to destroy our relationship with our heavenly Father. பிசாசினுடைய திட்டமானது நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவிலிருந்து நம்மளை பிரித்தெடுக்கிறதுக்கு திட்டமிடுவான். அதனால சில பழைய காரியங்கள் வரும், பழைய மாம்ச சிந்தனைகள் வரும், பழைய டிசையர்ஸ் வரும், பழைய நம்ம பாய்ச்ச மெக்கானிசம் வரும், எல்லா காரியமும் வரும். ஆனா ஆண்டவர் அதை அவாய்ட் பண்ணதுக்கு என்ன ஒரு 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 கைட்லைன் கொடுத்துருக்காரு தெரியுமா? இந்த கவனன் ஒரு உடன்படிக்கை கடவுள் செஞ்சிருக்காருங்க. ஒரு உடன்படிக்கை கடவுள் செஞ்சிருக்கிறத பார்க்கலாம். ஆண்டவர் நீக்கி இஸ்ரவேல் ஜனங்களோடு மாத்திரமல்ல நம்மளோட உடன்படிக்கை செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல பாருங்க, ஏன் உடன்படிக்கை செஞ்சிருக்காரு தெரியுமா? நம்ம பழைய வாழ்க்கையிலிருந்து வெளியே வர்றதுக்கு, பழைய வாழ்க்கையை அவாய்ட் பண்றதுக்கு, டு அவாய்ட் தி ஓல்ட் லைஃப், டு அவாய்ட் தி லைஃப் ஆஃப் ஃப்ளஷ், to come out completely from the life of flesh, from the life of sin. God has already created a guideline for you and me. கடவுள் உங்களுக்கும் எனக்கும் அந்த வழிமுறைகளை கடவுள் கற்றுக் கொடுத்திருக்கிறார், வழிமுறைகளை காண்பித்திருக்கிறார். He has shown the guideline. Please do not say no. தயவு செய்து இல்லைன்னு மாத்திரம் சொல்லிடாதீங்க. I would like to repeat, I would like to emphasize here, the guideline has been given, already given. கொடுத்துட்டாருங்க, கொடுத்துட்டாரு. என்னதுமா பிரச்சனை? கொடுத்தத வாங்கிக்கல, கொடுத்தத பெற்றுக்கொள்ளல, கொடுத்தத பிராக்டிஸ் பண்ணல. அங்கதான் பிரச்சனை, அங்கதான் பிரச்சனை. படிப்போமா? நமக்கு என்ன கொடுத்திருக்காருன்னு எபேசியர் 6:11 முடிய நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? எதிர்த்து நிக்க. You and I are called to work against the work of devil in our life. Sorry. திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். Where apply the armor of God, the tools of God into our life. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும்
மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டம் இருக்குதுங்க, யுத்தம் இருக்குது. முடிச்சா ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் கொடுத்துட்டாரு, கடவுள் கொடுத்துட்டாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து பிசாசு என்ன வஞ்சித்துட்டான், பிசாசு என்ன மேற்கொண்டுட்டான்னு நம்மளாம் சொல்றதை நிப்பாட்டணும். பைபிள் தெளிவா எழுதிருக்கா இல்லையா? அப்ப இந்த இடத்துல யாரு வேலை செய்யணும்? Who must work hard? Who must work hard? Friends, no one is perfect. Even I'm not perfect. But God has already given the guideline. God has already provided the guideline. The matter is, we are the decision maker. முடிவு எடுக்கிறது நம்பங்க, முடிவு எடுக்கிறது நம்ம தான் எடுத்த முடிவில் உறுதியா நிற்கணும். நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டேன், இதான் என் லைஃப், full stop. I accepted Christ as my personal savior, that's all. Past has gone. We must leave, we must come out from the past. ஆனா இன்னைக்கு மனுஷனா இருக்கும்போது சில நேரத்தில் என்னதான் செஞ்சாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்போது உள்ளுக்கு மாம்ச வேலை செய்யுதுல, உள்ளுக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குல்ல. ஏன் இதை விட்டுறோம்? அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது, வேற ஒன்றும் கிடையாது. இதை விட்டுட்டோம். அப்ப கொஞ்ச நேரம் அதை வாங்கி அந்த எபேசியர் 6:11-16 நல்ல ஒரு இரும்பு பெட்டி வாங்கி பூட்டு வாங்கி உள்ளுக்குரு, எனக்கு ஒரு பெரிய டாஸ்க் இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார், ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஆண்டவர் இரக்கமானவர். ஆனா இரக்கத்தின் கதவு அடைச்சிருச்சுன்னா கான்சிக்வன்ஸை நம்ம தான் பே பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு நம்ம எதை விதைக்கிறோமோ நாளைக்கு அதை அறுப்போம். இந்த இரும்பு பெட்டியில் இதை கொண்டு வைக்கிறோம் தெரியுமா? எங்க லைட் வர மாட்டேது. இந்த இரும்பு பெட்டியில் இதை கொண்டு வைக்கிறோம் தெரியுமா? வச்சு பூட்டிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன். எபேசியர் 6:11-16 நீ இங்கே இரு, நான் உங்களை அப்புறம் பார்க்குறேன். கடவுள் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் ஏன் தெரியுமா ஸ்தோத்திர பண்டிகை நம்ம அனுசரிக்கிறோம்? நமக்கு டூல்ஸை கொடுத்துருக்கிறார். ரட்சித்து மட்டும் விடலை, பாவத்தை மன்னித்து மட்டும் விடலை, வழிமுறையை செஞ்சிருக்கிறார். மூணாவது காரியம், எல்லாத்தையும் படிக்க வேணா, 2 வசனம் படிச்சா போதும். எக்ஸோடஸ் 34:18-20. அப்பண்டிகையை நீங்கள் கைக்கொண்டு நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடி ஆப்பின் மாதத்தில் குறித்த காலத்திலே 7 நாள் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள். ஆப்பின் மாதத்திலே எகிப்திலிருந்து புறப்பட்டாயே. இந்த பகுதி நீங்க வீட்டில் போய் படிங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி பார்க்கும்போது, ஒன்னாவது கடவுள் மன்னிக்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம், ரெண்டாவது கடவுள் கைட்லைன் கொடுக்கிறாரு சொல்லி பார்த்தோம், மூணாவது பாருங்க, கடவுள் அந்த கவனனை நிறைவேற்றுகிறதுக்கு கடவுள் ஒரு வழிமுறையை உருவாக்குறார். என்ன வழிமுறைன்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனை ஆராதிக்கிறதுக்கு, தேவனை தொழுது கொள்கிறதுக்கு, to remain in the covenant of God, God has created another platform. The platform is worship. கடவுளை ஆராதிக்கிறது, கடவுளை ஆராதிக்கிறதுக்கு they are manners to worship the Lord. கடவுளை ஆராதிக்கிறதுக்கு முறைமைகள் உண்டு. பிரியமான தேவ ஜனங்களே, நீங்கள் யாத்திராகமம் 34 அதிகாரத்தை படிப்பீர்கள் என்றால், ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு
கடவுளை எப்படி ஆராதிக்கணும்னு சொல்லிட்டு முறைமைகளை கற்றுக் கொடுக்கிறார். In Exodus chapter 34, God is teaching the people of Israel the manner of worship, how they should worship the Lord. ஆண்டவரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி. The another reason God has created this platform to engage themselves with their creator. அவங்களுடைய சர்வ சிருஷ்டி கர்த்தரோடு இணைகிறதற்கு கடவுள் இந்த வழிமுறையை உண்டு பண்ணி இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அன்பான தேவ ஜனங்களை. அதன் அடிப்படையில் பாருங்க, கடவுள் 3 விதமான மேஜர் ஃபெஸ்டிவல்ஸ் அவங்களுக்கு உருவாக்கி கடவுள் கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். அன்பானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கும் அவரை துதிக்கிறதுக்கு, அவரை ஆராதிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார்ல இல்ல? The same God has forgiven our sins, has provided the guideline, and the third step of God was is leading us to worship him. அவரை ஆராதிக்க கடவுள் கற்றுக் கொடுக்கிறார். அவரை ஆராதிக்க தேவன் நம்மளை வழி நடத்துகிறார். எப்படிங்க இன்னைக்கு உங்களுடைய ஆராதனையும் என்னுடைய ஆராதனை இருக்கணும்? வாசிக்க கேட்போம். யோவான் 4:24. John 4:24. The Lord is in spirit, therefore worship him in spirit and in truth. தேவனை நீங்களும் நானும், கடவுள் என்ன ஒரு பிளாட்ஃபார்ம் மெக்கானிசம் கொடுத்திருக்கார் என்றால், ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தேவனை துதிக்க கடவுள் அழைச்சிருக்கிறார். இன்னைக்கு துதி தொழுகை, துதி ஆராதனை, இதை விளக்கிறதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. அதுக்கு ஜெபம், வேத வாசிப்பு, ஆயத்தங்கள், கடவுளுடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறது, அவருடைய நாமத்தை உயர்த்துகிறது, துதிக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்பட்டு இருக்கிறதை கடவுள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இது எல்லா காரியத்தையும் ஆண்டவர் ஏன் ஞாபகப்படுத்துகிறார்? எல்லா காரியத்தையும் ஏன் ஆண்டவர் உண்டு பண்ணி வச்சிருக்காருன்னா, நம்ம எல்லாரும் அவரை ஆராதிக்க வேண்டும். இன்னைக்கு எல்லாரும் தான் ஆராதிக்கிறாங்க. வெளியில உள்ளவங்களும் ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க, ஆண்டவர் அறியாதவங்க அவங்க தெய்வத்தை ஆராதிக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய ஆராதனைக்கும் நம்மளுடைய ஆராதனைக்கும் வித்தியாசங்கள் உண்டு. கடவுள் எதிர்பார்க்கிற ஆராதனை, நம்ம ஆராதிக்கும் பொழுது, தேவனை தேடும் பொழுது, தேவனை தொழுது கொள்ளும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது நாம் ஆண்டவரோடு இணைகிறோம் என்றால் ஆவில தான் கடவுளை நம்மளால இணைய முடியும். We only can connect ourselves with the Lord in spirit, not in flesh. Because we are not worshiping a materialistic God. We are worshiping the Lord who is alive in our midst. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மத்தியில ஆவியா இருக்கிற தேவனை நம்ம ஆராதிக்கிறோங்க. அல்லேலூயா. நம்ம மத்தியில ஜீவிக்கிற தேவனை நம்ம ஆராதிக்கிறோங்க. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் அவருக்குள்ள ஜீவிக்கணும். இரண்டாவது, உண்மையா கடவுளை ஆராதிக்கணும், உண்மையா பைபிளை தியானிக்கணும், உண்மையா ஜெபிக்கணும். கடவுள் நம்முடைய உண்மைத்துவத்தையும் பார்க்கிறாரு. How truthful we are before him. எவ்வளவு உண்மையா நம்ம அவரிடத்துல வரன்னு சொல்லி கடவுள் எதிர்பார்க்கிறார். அப்ப மூணாவது காரியம் பாருங்க, கடவுள் கிரியேட் பண்ணி கொடுத்திருக்கிற இந்த காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் ஆவியோடு உண்மையோடு கடவுள் துதிக்க ஆரம்பிக்கிறார். நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுக்கிறார். இன்னைக்கு ஸ்தோத்திர பண்டிகை நம்ம அனுசரிக்க வந்திருக்கிறோம். இந்த ஸ்தோத்திர பண்டிகையில கடவுள் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறாரு, நம்ம எல்லாரும் ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்க, நம்ம ஆவியோடும் உண்மையோடும் தொழுதுகொள்ள கடவுள் நம்ம அழைச்சிருக்கிறார். அந்த ஒரு பிளாட்ஃபார்மை நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்து. அப்ப பாருங்க, 3 காரியம். கடவுள் நம்முடைய பாவத்தை மன்னிச்சிருக்கிறார், கடவுள் நமக்கு ஒரு கைடரா இருக்கிறாரு, கைட்லைன் கொடுத்திருக்காரு, கடவுள் நமக்கு ஒரு 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 பிளாட்ஃபார்ம், ஒரு மெக்கானிசம், ஒரு ஆராதனையை, தேவனை தொழுதுக்குள்ள கடவுள் கொடுத்திருக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் கேட்கிறேன், இன்னைக்கு நீங்கள் நானும் ஆண்டவருக்காக ஸ்தோத்திர பண்டிகை அனுசரிக்க வந்திருக்கிறோம். என்ன ஸ்தோத்திர காணிக்கை நீங்களும் நானும் செலுத்த போகிறோம்? என்ன செலுத்த போகிறோம்? என்ன செலுத்த போகிறோம்? அதை கொண்டு வந்தாச்சே, நீங்க தான் அனௌன்ஸ் பண்ணீங்க, கத்திரிக்காய் எடுத்துருவாங்க, பழத்தை கொண்டு வாங்க, இதை கொண்டு வாங்க, அதை கொண்டு வாங்கனே. கடவுள் உங்ககிட்ட என்னத்தையும் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா?
நம்மள எதிர்பார்க்கிறார். நம்ம தாங்க இந்த ஸ்தோத்திர காணிக்க. வாசிக்க கேட்போம். டியூட்ரோனாமி, உபாகமம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனம். நம்ம தான் கடவுள் எதிர்பார்க்கிற ஸ்தோத்திர காணிக்கை. உனக்கு அருளிய ஆசீர்வாதத்தின் தக்கதாக பிரியமான தேவ ஜனங்களே, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் தக்கதாக என்ன ஆசீர்வாதம் கொடுத்திருக்காரு? The first blessing, forgiveness of God. Second blessing, a guideline. இல்ல third blessing, a platform, a mechanism. இல்ல இதெல்லாம் ஆசீர்வாதம் தானங்க. இல்ல 4 மாடி 5 மாடி பங்களா கொடுத்தது ஆசீர்வாதமா? ஒரு ஃபெராரி கொடுத்தது ஆசீர்வாதமாங்க? இல்ல அது இங்க அப்படியே அப்படியே இந்த மேல நிக்கிறது வந்து கீழே தொங்குற வரைக்கும் தோடு போடதான் ஆசீர்வாதமாங்க? இங்க இருந்து இது வரைக்கும் காப்பு போடதான் ஆசீர்வாதமாங்க? அதெல்லாம் மெட்டீரியல் பிளெஸிங்ஸ், பொருட்களான ஆசீர்வாதம். நீங்களும் நானும் வணங்குகிற கடவுள், நீங்களும் நானும் தொழுது கொள்ளுகிற கடவுள் அவர் தெய்வம். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட தெய்வம். அதனால கடவுள் நம்ம கிட்ட என்ன தெரியுமா ஸ்தோத்திர காணிக்க எதிர்பார்க்கிறாரு? நம்ம தான், நான் தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யூ ஆர் த காட் எக்ஸ்பெக்டட் தேங்க்ஸ்கிவிங் ஆஃபரிங். நீங்க தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஸ்தோத்திர காணிக்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பாக்காடி தட்டுங்க, தட்டுங்க. நீங்க தான் கடவுள் எதிர்பார்க்கிற ஸ்தோத்திர காணிக்கை. பிரியமான தேவ ஜனங்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னை எதிர்பார்க்கிறாருங்க. ஆண்டவர் உங்களையும் என்னை எதிர்பார்க்கிறார். I would like to take 2 more minutes. கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார்? நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? What is God expecting from you and me? Number 1, God is expecting our time. நம்முடைய நேரத்தை எதிர்பார்க்கிறார். கடவுள் 24 மணி நேரத்தை கொடுத்திருக்கிறார்னா அது போதும். சந்தல் நானே சொல்லியிருக்கேன், முடியல ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கேன். நான் உனக்கு சொல்லி சொல்றேன், that is where you and I must learn to manage our time. 24 மணி நேரத்தை கொடுத்திருக்கிறார்னா please spend the time wisely. Check your time. Where are you spending your time? எனக்கு இது இருக்கு, எனக்கு அது இருக்கு, எனக்கு அங்க போகணும், இங்க போகணும், இங்க வரணும், அங்க வரணும், எல்லாத்தையும் தான் இருக்கு. ஆனா ஆண்டவர் நம்மள தான் எதிர்பார்க்கிறாரு. அதெல்லாம் ஆண்டவர் ஏத்துக்க மாட்டார் நான் சொல்லலைங்க, தவறா புரிஞ்சுக்காதீங்க. அதை விட முக்கியமானது என்ன தெரியுமா? நம்ம நேரம், நம்ம நேரத்தை எதிர்பார்க்கிறார். இந்த நேரத்தை எப்படி கொடுக்க முடியும்? ஜெபிக்கிறது மூலமாக, வேத வாசிக்கிறது மூலமாக, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அனுசரிக்கிறது மூலமாக. I'm still praying to teach about the Sabbath. நான் இன்னும் ஆண்டவருக்காய் காத்திருக்கிறேன், பரிசுத்த ஓய்வு நாளை குறித்து போதிக்கிறதற்காக. ஓய்வு நாளை எப்படி அனுசரிக்க வேண்டும் சொல்லி நான் காத்திருக்கிறேன். I'm just waiting for the right time. I don't want to move in emotion. I don't want to move in any my plans. I'm waiting for the direction of God. பரிசுத்த ஓய்வு நாள்னா என்னது? இன்னைக்கு பாருங்க, ஃபியூஸ்லாம் நிறைஞ்சிருச்சு. அடுத்த வாரம் அப்படியே கொஞ்சம் குறையும், அதுக்கு அடுத்த வாரம் அப்படி இன்னும் கொஞ்சம் குறையும். 4வது வாரம் கறிப்பாப்பை பேக் பண்ணி வேற யாருக்கும் அனுப்பிவிட்டோம். அவர் ஏன் மூஞ்ச பார்க்க, நான் அவர் மூஞ்ச பார்க்க, நாங்கள் 2 பேரும் தீப மூஞ்ச பார்க்க, இதுதான் நடக்கும். பிரியமான தெய்வ ஜனங்களே, ஆண்டவர் உங்களை என்ன எதிர்பார்க்கிறார்?
நம்ம தான் கடவுள் எதிர்பார்க்கிற ஸ்தோத்திர காணிக்கை. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? கடவுள் உங்களை எண்ணி எதிர்பார்க்கிறார். நம்ம எழுந்து நிற்போமாக. நம்ம இந்த நேரத்தில் ஒரு காரியம் செய்ய போறோங்க. அப்கோர்ஸ் நம்ம இந்த நேரத்தில் கூட பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவருக்காக காணிக்கை தசம பாகத்தை நம்ம செலுத்த போறோம். அதற்கு முன்பதாக நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம இந்த இறுதி பாடலை பாடும் பொழுது உள்ளத்தின் ஆழத்தில் நம்ம பாட போறோம். கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லி சொல்லுவோமா? ஆண்டவரே எங்களை சமர்ப்பணம் செய்யறேன்னு சொல்லி சொல்லுவோமா? கர்த்தாவே உங்களுடைய கிருபை தயவு எங்களை தாங்கட்டும் என்று சொல்லி சொல்லுவோமா? எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சொல்லி சொல்லுவோமா? விசேஷமாக நம்முடைய நேரத்தை நம்ம எங்கே செலுத்தி கொண்டு இருக்கிறோம்? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நம்ம அப்படியே ஜெபிச்சுட்டே நம்ம அந்த பாடலை பாட போறோம். காணிக்கைக்கு தயவுசெய்து முன்னுக்கு வந்துருங்க. ஓகே, நம்ம ஜெபிச்சுட்டு அப்படியே நம்ம அந்த காணிக்கை எடுக்க போறோம். நம்ம எல்லாரும் ஆண்டவரத்தை நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறோம். ஆண்டவரே எங்களை தொடுங்க. போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை என்ற பாடல் நம்ம பாட போறோம். நம்ம ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போறோம். கர்த்தாவே என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன், என் நேரத்தை உங்களுக்காக ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி சொல்ல போறோங்க. நம்ம எல்லாரும் தேவனிடத்தில் நாம் சமர்ப்பணம் செய்வோமா? எல்லாரும் கண்களை மூடுவோமாக. கர்த்தாவே இந்த நம்முடைய இருதயத்தை பரிசோதித்து பார்த்து நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எல்லாரும் அப்படியே கரங்களை வைத்தோமா? எல்லாரும் கரங்களை வைத்தோமா? ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி சொல்லுவோமா? அறிக்கை செய்வோம். ஆண்டவரே நான் தான் நீங்க எதிர்பார்க்கிற அந்த ஸ்தோத்திர காணிக்கை. அப்பா, இந்த ஸ்தோத்திர காணிக்கைக்காக எங்களோட பாவத்தை நீங்க மன்னிச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறீங்க. உங்களை ஆராதிக்க எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்க வாழ்க்கையில நாங்க ஒப்பு கொடுக்காம எங்க நேரத்தை உங்களுக்கு செலவழிக்காம நாங்கள் வாழ்ந்திருப்போம். எங்களை மன்னிங்க. எங்களை எல்லாரும் சமர்ப்பணம் செய்யறோம். எங்களை எல்லாரும் சமர்ப்பணம் செய்யறோம்.